ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மூளைக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுமா? ஆமாம், இது உண்மைதான். உங்கள் பிரெயினுக்கும் ஏஜ்னு ஒன்று இருக்குது. உங்கள்கிட்ட ஒருத்தர் உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்கும்போது நீங்கள் சொல்கிற ஏஜ் வந்து ஃபிசிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கால்குலேட் பண்ணி சொல்லுவீங்க. இதை தான் ஃபிசிக்கல் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிரெயினோட மெச்சூரிட்டி வச்சு சொல்கிறத மென்டல் ஏஜ் அல்லது பிரெயின் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வீடியோல உங்க பிரெயின் ஏஜ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிரெயின் ஏஜ், நீங்க இப்படி கூட சில பேரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிருப்பீங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன ஏஜா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க பழக்க வழக்கங்கள் ரொம்ப மெச்சூர்டாகவும் பக்குவமாகவும் இருக்கும். பார்க்குறவங்க கண்ணுக்கு அவங்க ரொம்பவே அற்புதமா தெரிவாங்க. ஏன்னா அவங்களோட பிரெயின் ஏஜ் அவங்க பிசிக்கல் ஏஜை காட்டிலையும் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். அதே இன்னும் சிலரை நீங்க இப்படி கூட பார்த்திருப்பீங்க. பார்க்கிறதுக்கு என்னமோ ரொம்ப பெரிய மனுஷங்களா தெரிவாங்க. ஆனா அவங்க செயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாவும் முட்டாள்தனமாவும் இருக்கும். பார்க்குறவங்க கண்ணுக்கு கூட யாரா இவன் லூசு மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்குருவாங்க. இதுக்கெல்லாம் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. அவங்களோட பிசிக்கல் ஏஜை காட்டிலையும் அவங்களோட பிரெயின் ஏஜ் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும். இந்த ரெண்டு பர்சனாலிட்டியில நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க? உங்க பிரெயின் ஏஜ் பிசிக்கல் ஏஜை காட்டிலையும் கம்மியா இருக்கா அல்லது ஈக்குவலா இருக்கா அல்லது அதிகமா இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆக்சுவல் பிரெயின் ஏஜை தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிக்க நான் சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டான ஒரு 10 கொஸ்டினா கேட்க போறேன். அதுக்கு சூஸ் பண்ற ஒவ்வொரு ஆன்சருக்கும் வெவ்வேறு பாயிண்ட்ஸ் நாங்க கொடுப்போம். 10 கொஸ்டினுக்கும் உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண பிறகு உங்களோட மென்டல் ஏஜ் என்ன லெவல்ல இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட பாயிண்ட்ஸ் நோட் பண்றதுக்கு நோட் பண்ண எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான அனிமல் எது? ஆப்ஷன் ஏ புத்திசாலியா இருக்கக்கூடிய உல்ஃப். ஆப்ஷன் பி நீண்ட காலும் நீண்ட கழுத்தையும் கொண்ட ஜிராஃபி. ஆப்ஷன் சி நேர்மை மற்றும் நம்பிக்கை தரக்கூடிய விலங்கான எலிஃபண்ட். ஆப்ஷன் டி குறும்புத்தனமான மங்கி. ஆப்ஷன் இ நம்மளை சுமந்து செல்லக்கூடிய ஹார்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் சூஸ் பண்ண அனிமல்ஸ்க்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டே வாங்க. நோட் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே நோட் பண்ணிட்டு வாங்க. கொஸ்டின் நம்பர் 2, இந்த ஸ்வீட்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ குக்கீஸ். ஆப்ஷன் பி சாக்லேட். ஆப்ஷன் சி ஆப்பிள் பை. ஆப்ஷன் டி டோனட்ஸ். ஆப்ஷன் இ கிராய்சண்ட். கொஸ்டின் நம்பர் 3, உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பண்ண ரொம்பவே விருப்பம் இருக்கும்? ஆப்ஷன் ஏ ஃபார்மல். ஆப்ஷன் பி போஹிமியன். ஆப்ஷன் சி கேஷுவல் சிக். ஆப்ஷன் டி ஸ்போர்ட்டி. ஆப்ஷன் இ பெருசா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேல எந்த ஒரு ஆசையும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 4, கொடுத்திருக்க ஷேப்ல ஏதாவது ஒரு ஷேப்பை நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ ட்ரையாங்கிள். ஆப்ஷன் பி ட்விஸ்ட் சர்க்கிள். ஆப்ஷன் சி சர்க்கிள். ஆப்ஷன் டி லைன். ஆப்ஷன் இ ஸ்கொயர். ஓகே, உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5, வாழ்க்கைக்கு காசு எந்த அளவுக்கு முக்கியம்? ஆப்ஷன் ஏ வாழ்றதுக்கு காசெல்லாம் தேவையில்ல, ஏதோ 10% இருந்தா போதும். ஆப்ஷன் பி 25% பணம் தேவை. ஆப்ஷன் சி 50%. ஆப்ஷன் டி குறைஞ்சது 75% ஆச்சும் மணி முக்கியம். ஆப்ஷன் இ காசு தான்ப்பா உலகமே, 100% பணம் தேவைதான். ஓகே, உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கூட நோட் பண்ணிட்டே வாங்க. இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ண பாயிண்ட் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, எண்டில் தான் முழுமையான பாயிண்ட் தெரியும். கொஸ்டின் நம்பர் 6, நல்ல மழை பெய்யும் போது வீட்டில் நீங்கள் தனியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ குளிருக்கு அடக்கமா பெட்ஷீட்டை போத்தி கொண்டு நல்லா தூங்குவீங்க. ஆப்ஷன் பி பிடிச்ச படமோ அல்லது பிடிச்ச சீரீஸோ ஏற்றி பார்ப்பீங்க. ஆப்ஷன் சி நல்ல டேஸ்டியானதை சமைச்சு செம்மையாக சாப்பிடுவீங்க. ஆப்ஷன் டி ஏதாவது புக் எடுத்து ரீட் பண்ணுவீங்க. ஆப்ஷன் இ வீடியோ கேம் விளையாடுவீங்க.
ஓகே, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7. இந்த 5 பால்ல எந்த பால் விளையாட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ பேஸ்கெட் பால், ஆப்ஷன் பி டென்னிஸ் பால், ஆப்ஷன் சி பிளாஸ்டிக் பால், ஆப்ஷன்ஸ் டி ஃபுட் பால், ஆப்ஷன் சி ஃபுட்பால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பாயிண்ட்டை பழைய பாயிண்ட்டோட ஆட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் டே எது? ஆப்ஷன்ஸ் ஏ ஃபேமிலி ஆனிவர்சரி, ஆப்ஷன்ஸ் பி உங்களோட பர்த்டே, ஆப்ஷன் சி தீபாவளி, ஆப்ஷன்ஸ் டி ஃபேமிலியோட ஒன்றா வெக்கேஷனுக்கு போன அந்த டே, ஆப்ஷன்ஸ் இ நியூ இயர் நைட். ஓகே, உங்களோட பாயிண்ட்ஸை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 9. நீங்கள் உங்கள் ஹெல்த் மேலே எந்த அளவு கேர் பண்ணிக்குவீங்க? ஆப்ஷன்ஸ் ஏ நான் பெருசாக அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டேன், ஆப்ஷன்ஸ் பி நான் என் ஹெல்த் மேலே ரொம்பவே அக்கறை காட்டுவேன், ஆப்ஷன் சி அதிகமாக இல்லை ஆனால் என் ஹெல்த் மேலே அக்கறை இருக்கு, ஆப்ஷன்ஸ் டி என் ஹெல்த் ரொம்ப முக்கியம்தான், ஆப்ஷன்ஸ் இ ஹெல்த் ரொம்பவே முக்கியம்தான் அதே சமயம் நானும் ரொம்ப கண்ட்ரோலாகவும் இருப்பேன். ஓகே, உங்களோட பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10. உங்கள் லீவில் எங்கே வெக்கேஷனுக்கு போகணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவீங்க? ஆப்ஷன்ஸ் ஏ பீச்சுக்கு போக ரொம்பவே பிடிக்கும், ஆப்ஷன்ஸ் பி அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம், ஆப்ஷன் சி மியூசியம் போகலாம், மியூசியம் போனால் பழங்கால அற்புத கதைகள் கல்வெட்டுக்கெல்லாம் பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போகலாம், ஆப்ஷன்ஸ் டி அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச பைக்கில் சும்மா ஊரை சுற்றினா அது மாதிரி என்ஜாய் வேறு எதுவுமே இல்லை, ஆப்ஷன் சி ஒரு பெரிய வேன் மாதிரி கார் எடுத்துக்கிட்டு அதை ஹவுஸ் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி ஃபேமிலியோட எங்கேயாச்சும் ட்ரிப்பு போய் ஸ்டே பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, இப்போ உங்களோட பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. என்ன நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு 10 கொஸ்டினுக்கும் உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ உங்களோட மென்டல் ஏஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களோட பாயிண்ட் 100லேருந்து 170க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களோட மென்டல் ஏஜ் 5லேருந்து 12க்குள்ளே இருக்கும். இந்த பாயிண்ட் உள்ளவங்களோட பர்சனாலிட்டி ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் குழந்தைத்தனமாகவும் இருக்கும். லைக் இவங்களாம் ரொம்பவே செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. அதாவது தனக்கு தேவையானது மேல தான் அதிக கவனம் செலுத்துவாங்க. மற்றவங்கள பத்தி கேர் பண்ற அளவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வளராம இருக்கும். அப்படி உங்களோட பாயிண்ட் 180லேருந்து 260க்குள்ள இருந்துச்சுன்னா உங்க மூளையின் வயது 13லேருந்து 20க்குள்ள இருக்கும். பொதுவா மென்டல் ஏஜ் என்பது உங்க பிரெயினோட மெச்சூரிட்டி ஏஜ் என்று ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? பொதுவா மென்டல் ஏஜ் வந்து உங்க பிசிக்கல் ஏஜுக்கு மேட்சா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. பிசிக்கல் ஏஜை காட்டிலையும் பிரெயின் ஏஜ் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் மெச்சூரிட்டி தேவைன்னு அர்த்தம். அதுவே பிசிக்கல் ஏஜும் பிரெயின் ஏஜும் சரிசமமா இருந்தா குட்னு அர்த்தம். அதுவே பிசிக்கல் ஏஜை காட்டிலையும் பிரெயின் ஏஜ் கூடவே இருந்தா செம்ம வேற லெவல்னு அர்த்தம். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா ஃபன் அண்ட் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அதாவது பொறுப்பாகவும் இருப்பீங்க, கூடவே கிளுகிளுப்பாகவும் இருப்பீங்க. என்னதான் இவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு ஓன் டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணாலே பல இடத்துல இவங்க எடுக்கிற டிசிஷன் தப்பா கூட இருக்கலாம். அதனால நீங்களாம் ஓன் டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாவே இருங்க. அடுத்து உங்களோட பாயிண்ட் 270லேருந்து 350க்குள்ள இருந்துச்சுன்னா உங்களோட பிரெயின் ஏஜ் 21லேருந்து 35க்குள்ள இருக்கும். நீங்களாம் ஒரு பெர்ஃபெக்டான அடல்ட் எப்படி நடந்துக்குவாங்களோ அப்படித்தான் நீங்களும் நடந்துக்குவீங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களா ஓன் டிசிஷன் எடுக்கிற கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். அண்ட் நீங்களாம் சில நேரத்துல ஃபன்னா இருந்தாலுமே பல நேரத்துல சீரியஸா தான் இருப்பீங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் 360லேருந்து 440க்குள்ள இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட பிரெயின் ஏஜ் 36லேருந்து 50க்குள்ள இருக்கும். நீங்களாம் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பீங்க. லைஃப்ல ரொம்ப ஸ்டேபிளாகவும் செக்யூராகவும் இருக்கணும்னு உண்மையை புரிஞ்சு அதுக்கு தேவையான எல்லா ஆக்ஷனையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்க பாயிண்ட்ஸ் 440க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களோட மென்டல் ஏஜ் 51க்கு மேல இருக்கும். நீங்களாம் உங்களுக்கு என்ன வேணும் எதெல்லாம் தேவையில்லைன்னு ரொம்பவே புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இதனாலவே பல தடவை உங்களை சுத்தி இருக்க மக்களை பார்த்து உங்களுக்கு அடிக்கடி மென்டல் லெவல்ல ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இப்போ எல்லாருக்குமே உங்களோட பிரெயினோட மெச்சூரிட்டி ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்போ வீடியோ இதுவரை பார்த்த எல்லாரும் உங்களோட பிசிக்கல் ஏஜ் என்ன, உங்களோட பிரெயின் ஏஜ் எந்த லெவல்ல இருக்குன்னு கண்டிப்பா
கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேத்துக்கு அவங்களோட ஃபிசிக்கல் ஏஜும் பிரெயின் ஏஜும் சரிசமமாக இருக்கு, அப்புறம் எத்தனை பேத்துக்கு உங்களோட ஃபிசிக்கல் ஏஜை காட்டிலையும் பிரெயின் ஏஜ் வேற லெவலில் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக லைக்கை தட்ட மறந்துடாதீங்க. அது போக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களோட பிரெயின் ஏஜ் என்னன்னு கேளுங்க. அப்போ தான் உங்கள் கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸ் பிரெயின் ஏஜில் உங்களை காட்டிலையும் கூட இருக்காங்களா அல்லது ஈக்குவலாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.